மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தங்களிடம் சட்டப்பேரவை விதி 55 கீழ் ஒரு கவனிப்பு கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதனால நிலத்தடி நீரை அதை நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாமல் காய்ந்து அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். அரசிடமிருந்து இன்னும் பதில் வரல. என்ன நீங்க விளக்கமா சொல்ல இருங்க ஒன்று சொல்லிடுறேன். இதே போன்று நீங்க விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சு பதில் வராமல் நான் அதை அனுமதித்தால் அரசாங்கம் பதில் தருவது ஏன் தாமதப்படுத்துகிறது, ஏன் பதில் வேலை என்ற பிரச்சனை வரும். பதில் வந்தவுடன் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இப்ப மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்ப இல்ல இப்போது நீங்கள் பதிவு செய்துவிட்டு மேட்டூர் அணையில் ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்பது வினாவாக கேட்டுவிட்டு விளக்கத்தை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் பதில் கிடைத்தவுடன் இதே அவையில் நான் பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் இதை மென்ஷன் செய்ததாக பதிவு செய்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பதிவு பண்ணியாச்சு. மாண்பு உறுப்பினர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டங்களில் சென்ற வாரம் பெய்த திடீர் மழையால் சுமார் 2000 ஏக்கரில் விளைந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து முளையிட்டுள்ளது. ஆகவே இது 2 குறித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இதை பதிவு செய்து கொள்கிறோம். அறிவிப்புக்கு அமைச்சரிடமிருந்து அரசிடமிருந்து பதில் வந்தோடு விரிவாக விவாதிப்பதற்கு நான் அனுமதி அளிப்பேன். இதோடு மென்ஷன் பண்ணியது போது இன்றைக்கு 13 உறுப்பினர் பேச வேண்டாம். 6 மானிய கோரிக்கைகள் நான் விவாதத்துக்கு எடுத்துக்கோ. 2026-27 ஆண்டுக்கான மாண்பு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பேரவை உறுப்பினர் திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து பயிர்கள் பாதிப்படைந்திருக்கு நிவாரணம் வழங்கும் என கூறியிருந்தார். இது குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சில விவரங்களை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்திற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழை அளவு 185.6 மில்லிமீட்டர். ஆனால் 23/8/2026 வரை இயல்பை விட 18% குறைவாக 151.4 மில்லிமீட்டர் மட்டுமே கிடைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 20/8/2026 முதல் டெல்டா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய லேசான மழை மிதமான மழை பெய்து வருகிறது. இதில் கடந்த 20/8/2026 அன்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாரத்தில் சுமார் 180 ஏக்கர் பரப்பளவிலும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் வட்டாரத்தில் 0.81 ஹெக்டேர் பரப்பிலும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாகப்பட்டினம் உள்ளிட்ட இதர டெல்டா மாவட்டங்களில் தற்போது பயிர் பாதிப்பு இல்லை. எனினும் பயிர் நிலை தினசரி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பயிர் பாதுகாப்பு ஏற்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டங்களில் தற்போது வறண்ட வானிலை நிலவி வருவதால் குறுவை நெல் நடை அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 150.81 ஹெக்டேர் பரப்பளவில் சாய்ந்துள்ள பயிர்கள் நிலையை பொறுத்து ஓரிரு நாட்களில் அறுவடை செய்யப்படும் என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட வேளாண்மை மற்றும் இணை இயக்குநர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் தென்மேற்கு பருவ காலத்தில் எல்நிலோ விளைவினால் நிகழும் வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் பாதிப்பு மற்றும் மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பயிருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.